அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கோம். இடியாப்பம். அதாவது இடியாப்பம்னு எல்லாருக்குமே தெரியும். கேரளாவில் வந்து நூல் புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற சைட்லலாம் வந்து சேமியான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம இடியாப்பம்னு சொல்லுவோம். இந்த இடியாப்பம் கலர் கலராக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலைங்க. ஒவ்வொன்றுமே ஆர்கானிக்கான கலரை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஹெல்த்து டிப்ஸ் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம பம்கின், அதாவது பரங்கி பழம் எடுத்து இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதேமாதிரி பீட்ரூட்டும் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அவிச்சாலும் பரவாயில்ல, அல்லது இந்த மாதிரி குக்கரில் வச்சு கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். பச்சை கலர் இருந்துச்சுல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டன் லீஃப், ரம்பம் இலை. ஒவ்வொரு வீட்லேயும் பிரியாணி வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா தோட்டத்துலையுமே வளரக்கூடிய ஒரு இலை தான். அது என்ன பண்ணணுன்னு தெரியாமல் நம்ம தெண்டமாக வளர்த்துட்ருக்கோம். அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். இப்போது அவிச்ச பீட்ரூட்டையும் பம்கினையும் இந்த மாதிரி மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இடியாப்பம் ஹோல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்புறம் இடியாப்பம் பிழியும் போது இடியாப்பம் சிக்கலாயிரும். அதனால் இந்தமாரி புழிஞ்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ விட்டுட்டு மாவு பிசைறதுக்கு இதை வந்து ஹீட் பண்ணிக்கணும். நம்ம இடியாப்பம் மாவு பிசையும் போது வெந்நீர் வச்சு தானே இடியாப்பம் பிழைவோம். அதே மாதிரி பீட்ரூட், பம்கின் ஜூஸ் அண்ட் பாண்டன் லீஃப் இது தனித்தனியாக நீங்கள் ஹீட் பண்ணி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம பச்சரிசி நார்மலாக கூப்பனில் கொடுக்குற பச்சரிசியை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு ஆலையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மாவு தான். உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, இடியாப்பம் மாவு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போது 3 கலரில் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 கப்பு மாவு எடுத்துக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச பாண்டன் லீஃப் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இலையில் வந்து அவ்வளோ சிறப்பு இருக்குதுங்க. ஜாயின்ட் பெயின் கிளியர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை டீ மாதிரி போட்டு குடித்தோன்னா கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பச்சை கலர் பிசைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம 3 கப் எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பீட்ரூட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் பண்ணி அடுத்ததாக நம்ம பம்கின் எல்லோ கலர் சேர்த்துக்கிறோம். பம்கின் பார்த்திங்கனாக்கா இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஆண் பெண் இருவருக்கும், குழந்தைங்களுக்கும். இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அல்லது இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போவும் இடியாப்பம் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இடியாப்பம் தட்டு வச்சுருக்கிறேன், அதில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போது இடியாப்ப தட்டில் மேல் புறத்தில் ஆயில் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உள்புறத்துலேயும் ஆயில் தடவிக்கலாம். இப்போ குழலில் இடியாப்பம் உரல் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளர சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் வந்து வெங்கலத்தில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் வெளியிலாம் மாவு வராமல் நல்லா இடியாப்பம் நெருக்கி வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு உள்புறத்தில் உள்ள தட்டில் நம்ம எண்ணெய் தடவிட்டு அதில் இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். முதல்ல நம்ம பீட்ரூட் கலர் சூப்பராக இருக்குல்ல, கலரை பார்க்கும்போதே குழந்தைங்க அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தனியாக நம்ம பீட்ரூட் பொரியலோ ஜூஸோ கொடுத்தா அவங்க இன்டேக்காக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உணவில் நம்ம இடியாப்பமோ இட்லியோ தோசையோ அல்லது புட்டு அல்லது நீங்கள் கொல்கட்டை கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ எந்த காய்கறி அவங்க சாப்பிட மாட்டாங்க, எந்த பழம் அவங்க சாப்பிட மாட்டாங்களோ அதை இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அதனுடைய சத்துக்கள் எல்லாம் முழுமையாக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். பெரியவங்களும் சிறியவங்களும் யாராக இருந்தாலும். இது எனக்கு ஓனாக வந்து தோணுன ஒரு ஐடியா தான். சரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட்டை பார்த்திங்கனாக்கா
நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் விட்டமின் சி, அயன், இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி கொட்டுற பிரச்சனை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நிறைய முடி பிரச்சனை இருக்குது. அந்த முடி கொட்டுறது நின்று நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும் முடி. அதனால் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பம்கின் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணித்து தேவையான சத்துக்கள் கொடுக்கக்கூடியதுங்க. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதில் பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது. ஸோ ஃபைபர் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீட்டா கரோட்டின் வந்து கண் பார்வை கோளாறு பிரச்சனையை சரி பண்ணும். அடுத்தது புற்றுநோய் வராமல் தடுக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ விட்டமின் சி சத்து இருப்பதுனால இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவுன்னு தான் சொல்வேன். ஸோ காய்ச்சல் கிடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பம்கின் வாங்கி நம்ம இட்லியாவோ தோசையாவோ இடியாப்பமோ செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. அடுத்தது நம்ம பாண்டன் லீஃப் எடுத்திருக்கோம். பாண்டன் லீஃப் இடியாப்பம் ஜூஸ் புழிஞ்சி நம்ம இந்தமாதிரி கலருக்காக சேர்த்துக்கிறோம். வாசனை செம்மையாக இருந்துச்சுங்க. வீடு ஃபுல்லாக கமன்னு மனம் தாங்க முடியல. அது மட்டும் இல்லை, பாண்டன் லீஃப் டீ குடித்து வருவதனால தலைவலி பிரச்சனை நீங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜாயின்ட் பெயின் வலி இருக்குல்ல, அதுவும் கிளியர் ஆகுது. அப்புறம் நுரையீரல் சம்மந்தமாக ஹார்ட்டு சம்மந்தமான பிரச்சனைலாம் நமக்கு சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. நம்மளை வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு ஸ்டைடிஷாக நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலும் நம்ம வாய் புண்ணெல்லாம் நம்ம ஆற்றக்கூடியது. ஸோ மாஷா அல்லாஹ் பாருங்கள், இதுதான் சூப்பரான கலரான ஒரு இடியாப்ப ரெசிபிங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுங்க. ஸோ பம்கினில் வந்துட்டு ஆண் பெண் இருவருக்கும் ரொம்ப சிறப்பானது. குழந்தை இல்லாதவங்களாம் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட மற்றவங்களுக்கு. ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான புது வீடியோ நம்ம சேனலில் வரோங்க. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஹெல்த் டிப்ஸும் அண்டு சமையல் டிப்ஸும் நிறைய வர இருக்கிறது. இப்போ நான் இடியாப்பத்தில் பால் அண்ட் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு என்ன சைடிஷ் பிடிச்சிருக்கோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.